முக்கியமானது என்னென்னா, நீங்கள் பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் சிவி பண்ணுறீங்கல்ல, சிவி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற சிவியில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், கெட்டிக்காரத்தனங்கள்லாம் எழுதியிருக்கீங்களே, அதெல்லாம் பற்றி ஆழமாக கேள்வி கேட்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு வந்து எழுதி விட்டுறக்கூடாது. ஸோ ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். இதில் வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். எந்த ஒரு சர்வீஸில் எப்படி மக்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய பலன் தரக்கூடாதுன்னு பாருங்கள். அவர் வந்து இதில் சேவக் ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று இருக்குது, சிலிகுரின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடம் இருக்குது. அந்த சிலிகுரிலேருந்து சேவக் ரோடு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி சேவக் ரோடில் ஒருத்தர் பழம்பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் இவர்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு வந்து வியாபாரம் சரியாக ஆக மாட்டேங்குது, ஆன்லைனில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இவர் ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் சேவக் ரோடுன்னு அட்ரஸ் போட்டால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தாமஸ் செட் ஐ வில் கோ அண்ட் see you. அவர் தாமஸ் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தன்னுடைய ஆஃபீஸில் வந்து சொன்னார், சிலிகுரி கார்பரேஷன் ஆயிடுச்சு, ஏரியா ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை வந்து சிலிகுரி 89 அட்ரஸ் கொடுத்துருங்க. ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த சிலிகுரி 89 அவர் போஸ்டல் கோடு கொடுத்ததுனால அவருடைய வியாபாரம் பல மடங்கு மேலே போயிடுச்சு. அதனால் எந்த ஒரு சர்வீஸும் கீழான சர்வீஸோ அல்லது மேலான சர்வீஸோ கிடையாது.